ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா 16 வீல் டாட்டா வண்டி பார்க்க போகிறோம். இது இப்போ பார்க்க போகிறது வந்து கம்பெனி பாடி, கம்பெனியில் வந்து வந்த ஒரிஜினல். இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம பேக் டோர் கட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு சைடில் வந்து பாக்ஸு, இப்போ இதில் எப்படி பாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே சேமில் நம்ம இப்போ பேக் டோர் கீழே தள்ளியாச்சு. தள்ளிவிட்டு இப்போது சைடு ஷீட் வந்து பார்த்திங்களா 4 mm போடுறோம். மேலே வந்து சேனல் 6க்கு 3 சேனல் யூஸ் பண்ணுறோம். இதோ பாருங்கள், 3 ஷீட் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த அளவில் வந்து ஷீட்டு கிடையாது, 18 இன்ச்சுக்கு வந்து ஷீட் இல்லை. அதனால் 8க்கு 4 ஷீட் எடுத்து அப்படியே 3ஆக டிவைட் பண்ணி வெட்டிக்கிறது. 6க்கு 3 சேனல் அப்படியே கீழே அந்த ஷீட்டை வந்து ஜாயின் பண்ணி விட்டு சேனல் பரட்டி அது மேலே கீழே வச்சு வெல்டிங் அடிச்சிக்கலாம். ஏன்னா மேலே ஷீட் வச்சு அதுக்கு மேலே அந்த சேனல் வச்சு இது தூக்கி பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்திங்களா கீழே இதில் வந்து நம்ம கீழே வச்சு டாக் போட்டுக்கிட்டோமா, தூக்கி கிரைன் வச்சு மேலே ஏற்றினோமா, அப்படியே டாக்காக வெல்டிங் போட்டுக்கிட்டு நம்ம வேலை டக்குன்னு ஈஸியாக முடியும். பாருங்கள், வீடியோவில் பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், சேனலை தூக்கி வச்சு வெல்டிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அழுத்தி பிடிச்சி ஒரு பக்கமாக வந்து டாக்காக போடணும். ஏன்னா அந்த மேலே ஷீட் இருக்குது பார்த்திங்களா, தகடு, அதெல்லாம் ஒரே மட்டமாக இருக்கணும். அப்போ தான் மேலே தூக்கி வைக்கும்போது சைடில் இருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரே நேராக தெரியும். ஸோ அதுக்காக கீழே ஃபஸ்ட்டு எல்லாது 2 ஷீட்லேயும் டாக் போட்டுக்குவாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு அது போட்டாச்சு. இப்போ 2வது நம்ம ஃப்ரேம் போட்டுட்ருக்கோம். போட்டு கீழே மேல் லைன் அடித்து இப்போ மேலே தூக்கி வச்சாச்சு. கிரைன் வர சொல்லிவிட்டு அதில் ஒரு ஆங்கிள் பற்ற வச்சு விட்டு நம்ம மேலே தூக்கி வச்சுக்குவோம். தூக்கி வச்சு என்ன அளவு அப்படிங்கிறதுக்காக மேலேயே டாக்காக போட்டுக்குவோம். வெல்டிங் பண்ணதுக்கப்புறமா அந்த கிரைனில் நமக்கு செயினை கழட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே தூக்கி வச்சு அளவு பார்த்துட்ருக்காங்க. அளவு பார்த்து இப்போ அந்த உள்ளே போட்டிருக்காங்க பார்த்திங்களா, குறுக்கில் ஆங்கில, அது எதுக்காகன்னு பார்த்தீங்களா, நம்ம சைடில் வெல்டிங் அடிக்கும்போது விரிஞ்சிக்கும் அல்லது உள்ளே வந்துடும் பாடி. ஸோ அதுக்காக அந்த ஸ்டே போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். பேக் டோர்லாம் கீழே தள்ளி இருக்குது. இப்போ அடுத்து இந்த சைடில் பாக்ஸ் போட்டுட்ருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சைடு பாருங்க தான் பின்னாடி இந்த 2 பாக்ஸு போட்டிருக்காங்களா, இப்போ தான் 2 பாக்ஸு போட்டிருக்கு. இதேமாரி 8 பாக்ஸ் வரும். இந்தாண்டு 8 பாக்ஸு, அந்தாண்டு 8 பாக்ஸு, அது இல்லாமல் பேக் பாக்ஸ் தனியாக வரும். பாக்ஸ்னால் அந்த சென்டர் கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பாக்ஸுன்னு சொல்லுவோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்தாண்ட ஓரளவுக்கு போட்டாச்சு. இப்போ அந்தாண்டை போட்டு இந்தாண்ட 2வது லெஃப்ட் சைடு போட்டுட்ருக்காங்க. இந்தாண்ட பார்த்தீங்களா இப்போ 2 பாக்ஸு 3 பாக்ஸு போட்டாச்சு. போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வண்டி வந்து இன்றைக்கி தான் வந்து நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு வந்துச்சு. ஒரு நாள் தான். ஃபஸ்ட் நாள்லேயே காலைல 6 மணிக்கு வந்தாங்க. 9 மணிக்குள்ளே ஷீட்லாம் கீழே தூக்கி நேர் பண்ணி விட்டு சேனல் போட்டு வெல்டிங் அடிச்சுக்கிட்டு 9 மணிக்கு கிரைன் சொல்லி தூக்கி 2 பக்கமும் டாக் போட்டுக்கிட்டு மேலே குறுக்கல் பாக்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கெலாம் இவ்வளோ வேலை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்களா எல்லாம் ஃபுல்லாக வெல்டிங் அடிச்சு விட்டு சாணம் பிடிச்சி விட்ருவோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்படியே ஒருத்தர் பாருங்கள், அந்த பாக்ஸ் ஒருத்தர் வச்சுட்டு போகிறாரு. இன்னொருத்தர் பார்த்திங்களா பின்னாடி வெல்டிங் அடிச்சுட்டே போயிட்டுருப்பாப்புல. ஏன்னா வண்டி ஓனர் வந்து இது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம கொஞ்சம் டக்குன்னு பார்க்குறோம் பார்த்திங்களா. இப்போ இந்த வண்டிக்கு மொத்தம் நம்ம எடுத்துக்கிட்ட டைமே பார்த்திங்களா 1.5 நாள் தான். 1.5 நாளில் வேலை முடிஞ்சுது. உங்களுக்கே தெரியும். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக போடுறோம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்திங்களா நாங்கள் செய்கிற வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சைடு 2 சைடு பாக்ஸு போட்டு வெல்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேக் டோர் தூக்கி மேலே வச்சு வெல்டிங் அடிச்சு விட்டு கீழே, அதாவது இப்போ நம்ம மேலே அதாவது சைடு பாடியில் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சேம் அதேமாரி தான் இதில் வந்து, ஆனால் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்களா, அந்த லாக் செட்லாம் அப்படியே கம்பெனிலேருந்து வந்தது ஒரிஜினலாக இருக்கும். ஸோ நம்ம மேலே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த கை செட்டு இது எல்லாமே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கீழே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த சின்ன லாக் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோமா மேலே அந்த லாக் வச்சு அதை காடி எடுத்து அசையும் அதேமாதிரி குறைச்சிக்கிட்டா அதாவது பார்க்குறதுக்கு அப்படியே கம்பெனி செட்டிங்கில் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் இந்த டோர் மட்டும் நம்ம கீழே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் பார்த்திங்களா, இந்த மேலே வரதெல்லாம் அப்படியே ஒரிஜினல் கம்பெனிலேருந்து வரதை அப்படியே தூக்கி வச்சு சேனலை கட் பண்ணி எடுத்துகிட்டு டாக்காக போட்டுக்கிட்டோம். ட்ரெயினில் மேலே தூக்கி வச்சுக்கிட்டோமா நம்ம அளவு பார்த்து நம்ம டோரு போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் கீழே ஷீட் ஒட்டுறோம் டோருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷீட்டை வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் கீழே சேம் தான். அதே மேலே வைக்கிறோம் பார்த்திங்களா 6க்கு 3 சேனல், அந்த சேனல். ஏன்னு கேட்டிங்களா, இது வந்து பாடி ஹைட்டுங்கும் போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் தேவைப்படும்.
ஸோ நம்ம 5க்கு 2 சேனல் 4க்கு 2 சேனல்லாம் போட்டால் வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் வளைஞ்சிரும். இப்போ கம்பெனியில் கொடுக்கறதே 4க்கு 4 சேனல் தான் போட்டிருப்பாங்க பாக்ஸு. ஸோ ஆனால் நம்ம கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இப்போ 6க்கு 3 சேனலில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அது பாருங்களேன், இப்போ அடுத்த சேனல் வைப்போம். ஷீட் வச்சாச்சியா, அடுத்து வந்து நம்ம இப்போ சேனல் வைக்க போகிறோம். அதை பாருங்களேன், 6க்கு 3 சேனல் தான். அதேமாரி இந்த ஷீட்டு பார்த்திங்களா, அந்த ஷீட்டுடைய கனம் வந்து பார்த்திங்களா 4mm அப்படிங்கிறது 3mm வைக்கலாம்னாலாம். ஆனால் 4mm போட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு சப்போஸ் ஒரு 5 வருஷம் கழித்து இத்து போகிறது, இந்த ஒடுங்கி போகிறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. ஸோ அதனால் நம்ம போடும்போதே கஸ்டமர் சொன்னது 4mm. ஸோ அதுக்காக நம்ம அந்த 4mm ஷீட்டையே போட்டுருவோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த கஸ்டமரோட இன்னொரு வண்டி ஓனர் வந்து சிதம்பரம், அவங்களோட ஃபஸ்ட்டு ஒரு வண்டி அவ்வளோதான் இன்றைக்கி வேலை முடிய போகுது. இன்னொரு வண்டி உடனே அனுப்பிச்சி விட்டார். எனக்கு இதுவும் கொஞ்சம் அதே சேமில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பாருங்கள், வீடியோ உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 6க்கு 3 சேனலில் கீழே காடி எடுத்து 2 ஓரமாக வச்சு கீழே பார்டர் சேனலெல்லாம் பெருசாக போட்டுக்கணும். பாருங்கள், அடுத்தது பார்டர் சேனல் வரும். 2 ஓர சேனல் வச்சுக்கிட்டு அடுத்த பார்டர் சேனலில் போடுவோம். சைடு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும். மேலே வந்து 6க்கு 3 சேனலில் போட்டு குறுக்கில் 8 பாக்ஸு போட்டு ஷீட்டு போட்டு எல்லாம் வெல்டிங் அடித்தாச்சு. இப்போ பேக் டோர் போட்டு டீசல் டேங்க்கு ஆட் ப்ளூ ஆயிலுக்கும் வலை போட்டுவிட்டால் வேலை முடிஞ்சுது. உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அதில் பாருங்கள், கீழே 6க்கு 3 குறுக்கில் 3 சேனல். அது எதுக்குன்னா உள்ளே இருந்து ஏதாவது பட்டுச்சுன்னா அந்த சின்னதாக இருக்கிறதுக்காக அடிப்படக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் பாருங்கள், சென்டரில் 3 சேனல் லைனாக கொடுத்துட்டு இப்போ கம்பெனி லாக் கீழே வந்திருக்கும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக கீழே செட் ஆகிற மாதிரி. அந்த லாக்கும் சேம் நம்ம கம்பெனிலேருந்து எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் தள்ளி போச்சுனாலும் லாக் ஆகாது. இந்தாண்ட வச்சுருக்கிறேன் பாருங்கள், நல்லா க்ளோஸ் அப்லேயே காட்டியிருக்கேன் பாருங்களேன். ஏன்னா அந்த கம்பெனி லாக் இருந்தால் தான் நம்ம என்ன தான் லாக் வச்சாலும் அது இருந்தால் அது கொஞ்சம் சேஃப்டின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சைடில் 2 லாக் செட்டு வைப்போம். இப்போ இருந்தாலும் கம்பெனி லாக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு சேம் எப்படி இருந்துச்சு அதேமாரி இந்தாண்ட வச்சுருக்கிறேன் பாருங்கள். வச்சுட்டு அது வேலை முடிஞ்சுது. பின்னாடி 2மே வச்சு எல்லாம் வெல்டிங் அடித்தாச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், வேலை வர அளவுக்கு கிட்ட முடிஞ்சுது. இப்போ இந்த 2வது வண்டி அதேமாரி டோரெல்லாம் கீழே தள்ளி விட்டு இதுக்கு மெட்டீரியல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வேலை ஆரம்பிச்சாச்சு. அதாவது நம்மக்கிட்ட 2 பேர் வேலை செய்கிறாங்க. அதாவது 2 குரூப்பாக வேலை செய்கிறாங்க. 2 கான்ட்ராக்ட் அப்படின்னா 2 குரூப் அப்படிங்கும்போது டக்குன்னு நமக்கு ஒரு கஸ்டமர் அப்படின்னா எனக்கு வேணால் வண்டி கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டக்குன்னு எனக்கு இந்த வண்டி இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஒரு வண்டி அவர்கிட்ட ஒரு வண்டி ஒப்படைக்கும்போது 2 பேரும் டக்குன்னு நம்ம 2 வண்டி அட்டன் டைமில் வேலை ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வண்டி வந்து ஒரு வண்டி ஒரு நாள் முன்னாடி வந்துச்சு, இன்னொரு வண்டி ஒரு நாளுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ இந்த வண்டி ஒரு நாளில் நமக்கு இப்போ முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. 2வது வண்டி இப்போ தான் வந்துச்சு. வந்ததுமே சரி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எல்லாம் கட் பண்ணி நம்ம மெட்டீரியல் எடுத்து போட்டால் காலையில் 6 மணிக்கெல்லாம் பட்டறைக்கு வந்துடுவாங்க. நம்ம 6 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் சாயந்தரம் 7 மணிக்குள்ளே ஓரளவுக்கு வேலை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்களேன், இந்த வண்டி 2வது நாள் காலையில் 6 மணிக்கு வந்தாங்க. இருக்கிற இந்த சின்ன வேலைகள் எல்லாமே இப்போ பாருங்கள் கிட்ட நெருக்கிடுச்சு. நேற்று வந்துட்டு சைடு பாக்ஸு இதெல்லாமே போட்டுட்டு டோரை தூக்கி மேலே இப்போ வந்து பார்த்திங்களா பேக் டோரு எஸ்என் 2 வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. கடைசியாக முடிச்சுட்டு எல்லா வேலையும் பேக் டோரில் லாக் வரும் பார்த்திங்களா, அந்த ஆட்டோமேட்டிக் லாக்கு, அதை வந்து செக் பண்ணுறதுக்காக பாடி தூக்கி செக் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாரி அந்த டோருக்கு உள்ளார வெல்டிங் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி டோரை தூக்குனா தான் கீழே இருந்து வெல்டிங் அடிக்க முடியும். ஸோ அதுக்காக இப்போ டோர் தூக்கிட்டு கீழ் பக்கம் வெல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்தாண்ட ஒருத்தர் வெல்டிங் அடிச்சிட்ருக்குறாங்க. இது வந்து உள்பக்கம் பாடியோட உள் சைடு பாருங்கள். பின்னாடி கயிறு கட்டுறதுக்காக ஹூக் வச்சுருக்குது. இந்த 6க்கு 3 சேனல் வந்து சென்டரில் 3 லைன் வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்காக 2 வச்சா போதும். இருந்தாலும் நம்ம எதையுமே தெளிவாக தான் பார்த்துடுவோம். அந்த 2 இடத்துல இன்னொரு சேனல் வச்சா இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும். ஸோ அதனால் வச்சு விட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ பெயிண்டர் வர சொல்லியிருக்கிறோம் பாருங்கள். பக்கத்தில் பெயிண்ட்ரு சொந்திட்டு இருக்காங்க. அந்தாண்ட கம்ப்ளீட் எல்லாமே சாணம் முதல்கொண்டு பிடிச்சாச்சு. ஸோ அதனால் அந்தாண்ட பெயிண்டிங் விட்டாச்சு. அவங்க பெயிண்டர் ஒரு பக்கம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்களா, அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, வண்டி ஓனர் வந்து ரொம்ப எமர்ஜென்சி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்றதுனால கொஞ்சம் அடுத்தடுத்து டக்குன்னு வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்தாண்டு வெல்டிங் அடிச்சுட்டு இருக்காங்க, இந்தாண்டு சாணம் எல்லாம் பிடிச்சி விட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இந்தாண்டு அப்படியே பிரைமர் அடிச்சுட்டு இருந்தாங்களா, அடுத்து உடனே பட்டி, அந்த பட்டினா தேய்க்கிறது, அந்த தேய்க்கிறத வச்சுட்டு தேய்ச்சி விட்டு ஒரு கோட்டு பெயிண்ட்டு போட்டு திரும்ப மறுபடியும் ஒரு கோட்டு. அதாவது இதுக்கப்புறம் வண்டி வந்து பார்த்திங்களா வண்டி பெயிண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்த ஃபினிஷிங் வீடியோ எடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய். பெரிய தலை இதுதான்.